நாராயண நமகே. பரபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி ஏன்டா அந்த அடி அடிக்கிறேன்? என் மண்டை வெடிக்கணுமா? ஏற்கனவே ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான் என் மண்டை வெடிக்கணும்னு. அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், ரொம்ப கலாச்சி அதிசயம். அறிவோம் நம்ம நாராயண நமகே நாராயண நமகே நாராயண நமகே. பரபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்திலே வந்து தோன்றி விந்திலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்தில் ருத்தம் தோன்றி ருத்தனிலே ஆகம் தோன்றி ஆகாயத்தில் அப்ப தோன்றி அப்பவுளே வாயு தோன்றி வாயுமொழி அக்கனை தோன்றி அக்கனையில் அன்னம் தோன்றி அன்னத்தில் நான் ஆன்மீக வச்சிகள் தோன்றப்பட வேண்ட காரணத்தினாலே காரகர காரகார கவலொலி கவலன் போற 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 பொருளின்ற புண்ணியன் மாற 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 மரங்களை மீதசி ராமராம ராமராம நமம் என்ற நமமே என்று பார்க்கடலை வீட்டிற்கு மறந்தவனை அடைந்து வணங்கிக் கொண்டு பூலோகம் ஓரோகம் சிவலோகம் ஜனலோகம் சத்தியுலோகம் அத்தலம் இதலம் சித்தலம் தாராதலம் ஆகாதலம் தபையில கொண்டு சொல்லக்கூடிய ஏழு பதினொரு லோகத்திற்கும் சென்று வருவது தன்மை பெற்றென்னை காணப்பிரிய கழகப்பிரிய வினைப்பிரிய பிரம்மபுத்திரா நாரதா என்ற பலநாமங்களை சொல்லி அழைத்தாலும் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்ற முக்காலம் அறிந்து நான் கலங்கள் செய்வதால் இதை முக்காலம் அறிந்து முடிவென்று போட்டப்படுவார்கள். இருந்தாலும் நானும் காலையில் எழுந்து நித்திய கிரமங்களை முடித்துக் கொண்டு முன்றலோகம் என்று சொல்லக்கூடிய எட்ட பெருமன் ஒந்திக்கவளும் படைப்பதி கிரமா என்று சொல்லக்கூடிய என் சந்தேக பிரம்மதவனை தரிசித்து அந்த ஆட்சிகளை பெற்று பிறகு புலகத்தை அறிந்துள்ளேன். நானும் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கக்கூடாத சாபத்தை தக்கன் மூலமாக பெற்றவன். எனக்கு சாபம் ஏற்பட்டதென்றால் தக்க பிரசா அசுமதியின் அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை முனிவர்கள் வடக்காலை எண்ணி சுக்கராட்சி என்று ஆலோசனை கேட்டான். அதற்கு அந்த மாணவியாக விளங்கப்படும் சச்சரை கண்ட பெண்ணை மணந்தவள் அவள் ஒரே சொல்லில் 1008 குழந்தைகளை பெற்றெடுப்பாள். இது 1008 குழந்தைகளும் சிவபெருமாக்கி தவம் செய்துவிட்டான். இதை கண்ட நான் ஆகா தேவர்களுக்கும் முனிவருக்கும் அளவு அழிவு ஏற்பட போகிறது. உடனே நாம் சென்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குழந்தைகளை மெங்கன வாழ்விற்கு அடுத்து அங்கன வாழ்விற்கு செல்லாது என்ற குழந்தைகளை தடுத்து நிறுத்தினேன். இதை கண்ட தக்க பிரசபதி அடே நாரதா எனது 1008 குழந்தைகளும் எவ்வாறு பிரித்தாயோ இதே போல ஒரு சிறசானது 1008 சுக்காக தேர்த்தி விடும் என்றும் தப்பவழி இல்லை. உடனே திருமணம் கட்டியன் காப்பாற்றபடி தஞ்சமடைந்தேன். அதற்கு நாரதாம் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்காமல் சென்றவங்களும் கழகத்தை செய்து ஒரு சாபத்தை தீர்த்துக் கொள்ள என்று வரமளித்தார். அந்த படத்தின்படி சென்றவர்கள் கழகத்தை செய்து எனது சாபத்தை தீர்த்துக் கொண்டு வரும் தருணத்தில் வேள்விமலை சாரலூரம் குறிஞ்சி நில பகுதி என்று சொல்லக்கூடிய அருமையான இடம் நாடக கலைகளுக்கு பேர் போன இடம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மாறிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த கொரோனா காலத்திலும் கரகாட்டம் வைக்காமல் ஆடல் பாடல்கள் வைக்காமல் நாடக கலையை முன்னுரிமையாக வைத்து நாடக நடிகர்கள் இந்த நம்ம ஊர் படத்தை சாப்பிடணும் அப்படின்னு மனசில் வச்சு நாடகத்தை வைத்த இந்த காட்டாத்தங்குடி கிராமத்தரர்களுக்கு நான் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நல்ல கலை உலகம் தெரிஞ்சவங்க நாடக நடிகர்கள் வந்துட்டு அதிகாரம் பூசி நம்ம மேடையில் நின்று போகட்டும், நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த இடத்துல வைத்திருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடக்கிற வணக்கம். கண்டிப்பாக இந்த இடத்திலே அருமையான இடத்தில் அடி எடுத்து வைத்திருக்கின்றேன். கால்பட்டால் கழகம் நால்பட்டால் நன்மை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே இந்த இடத்திலே
ஒரு நல்ல ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யார் துணை வேண்டும்? அல்லல்போம் வல்வினைவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் மோகா துயரப்போம் நல்ல குணமதிக்கும் மாமருவனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுதாக்கால் திகட சக்கர சம்பவனாய்ந்தலும் ஜகட சக்கர தாமரநாயகன் அகட சக்கர விருமுனையாவடி விகட சக்கர மேய்ப்பதுவும் போற்றுமே என்று சொல்லக்கூடிய 5 கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகட்டனை ஞான கொழுந்தனை குந்தில் வைத்தறி போற்றுமே என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் விநாயகப் பெருமான் கற்பக விநாயகப் பெருமான் பிள்ளையார் பட்டியலை வீட்டிற்கக்கூடிய இப்பெருமான் விநாயகப் பெருமான் என் நாவில் இருந்து இந்த கழகத்திற்கும் முருகனை புரிவார் வெற்றியை தேடி தெரிவார் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். கற்பகம் மரம் வளர்ச்சி அடைவது போல எல்லா குடும்பங்களும் நல்லபடியாகவே சேமமாகவே இருக்க வேண்டும். ஆகையினாலே எம்பெருமான் கற்பக விநாயகமூர்த்தி எனது கழகத்திற்கு ஒரு நல்லதொரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அகர காரணத்திலே அநேக ரூபமாய் ஒரு காரணத்திலே உருதரித்து நின்றவன் மகர காரணத்திலே மயக்குகின்ற வையகம் சிகர காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே 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 அதைக்குள்ள சிவனும் சிவனுக்குள்ள அறியும் சேர்ந்திருப்பதை பார்த்தால் எம்பெருமான் பெருமாளை வணங்க வேண்டும். வணங்கி சென்றால் நமது கழகம் நல்லபடியாகவே நடக்குமா? நன்றி நன்றி. விலை கொடுத்து வாங்க முடியாது 1000 ரூபாய் 2000 ரூபாய் விலை கொடுத்து வாங்க முடியாது இந்த கைத்தட்டு ஒன்று தானாம். ஆகையினால் ஒரு கலைஞனுக்கு பெரும் சொத்து இந்த கைத்தட்டு தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம் ஓஷம் எழுப்பிய அன்பணிஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 இழந்த வணக்கம். ஆகினாலே கண்டிப்பாக இந்த இடத்தாலே மக்களுக்கு பெருமையா இல்லை மக்களாலே இடத்துக்கு பெருமையா என்ற சிறப்பை சேர்க்கக்கூடியது அருமையான இடம். ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா பார்வையாளர்கள்ட்ட தான் முதல் உரிமை. ஆனால் அருமையான கொஞ்சம் பேர் இருந்தாலும் நல்லா ரசிக்கிறாங்க. அதே போல் இரண்டாவது ஒளிபெருக்கி இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி பக்கத்தில் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்க முடியலை. பக்கத்துலேயுமா இருந்து ஆனால் எப்பாவது ஒரு இடத்துல சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஆகையினாலே என்ன சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பக்கத்தில் இருக்கும். ஆகையினாலே கண்டிப்பாக அருமையான ஒளிபெருக்கி டிஎம்ஸ் அவர்களுக்கு. அதே போல் இந்த இடத்துல இசையமைப்பாளர்கள்
இன்றைக்கு எவ்வளோ காலமாக இவரெல்லாம் சந்திச்சு மாப்பிள்ளையை சந்திக்க முடியல, அண்ணனை சந்திக்க முடியல, உடனே அடிக்கடி சந்திக்க முடிஞ்சு இந்த வந்து சுத்தமாக அதுவும் சந்திக்க முடியல. ஆகினாலே இப்படி இசை அமைப்பாளர்களுக்கு பூவோடு சேர்ந்த நானும் சேர வேண்டும் மனம் பெறுவது போல உங்களோடு நான் சேர்ந்து இன்றைக்கு எனது கழக பயனை இந்த இடத்துல நான் நடத்த வேண்டும். ஆகினாலே யார் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் மாமச்சனனுக்கு ஒரு உறவு, அண்ணன் தம்பிக்கு ஒரு உறவு, அதன் மேலே தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு என்பதால் இருந்தாலும் அது என்னன்னு தெரியல. நான் போகிற இடம் தான் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு இங்கே போனாலும். ஆமாம், அது ஒரு விஷயம். மீனாட்சி அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அன்பளிப்பு கொடுத்த பெருமைக்கு பெருமை சேர்க்க வேண்டும். காலகாலம் கண்டிப்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இருந்தாலும் நான் ஏதாவது கேள்வி கேட்டு நாரதரை பரிசோதனை பண்ணணும். எப்படிதான் நேற்று முந்த நாள் சிங்கமொழியில் நல்ல கூட்டம், சரியான கூட்டம். அங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க, பாம்புக்கு ஏண்டா 2 நாக்கு இருக்கு, அங்கே கேள்வி கேட்குறாங்க. இங்கே நத்தைக்கு ஏண்டா முன்னாடி ஓடு இருக்கு. அது ஒரு விஷயம். எல்லாம் கொரோனா காலத்தில் கிடந்து அடிபட்டு வெளியில் வர்றோம். எல்லாம் படித்ததெல்லாம் மறந்துருக்கு ஒரு சில விஷயங்கள். அத்திப்பழம் சிறப்பாக பரவாயில்ல, நீங்களும் விரும்புறீங்கள, சரி பரவாயில்லை. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு சில விஷயங்களை இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிச்சுக்கிட்டு வருவோம். இருந்தாலும் இப்போ தான் சீசனே ஆரம்பிச்சிருக்கு. சரி, எல்லாம் ஓரளவு ஞாபகம் உடஞ்சி பார்க்குறோம், படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரலான்னு. ஆகினாலே கண்டிப்பாக எனது கழகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் வைரவன்பட்டி, நேமம், குன்றக்குடி, இப்படி சில ஊர்கள் இருக்கின்றது. திருப்பத்தூர், வைரவன்பட்டிக்கு என்ன சிறப்பு, திருப்பத்தூருக்கு என்ன சிறப்பு, நேமத்துக்கு முன்னால் என்ன பெயர், குன்றக்குடி மலைக்கு இவ்வளவு காலமும் நம்ம இருக்கிறோம். இந்த குன்றக்குடிக்கு முன்னால் என்ன பெயர், இந்த ஊரில் தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குன்றக்குடிக்கு என்ன பெயர், நேமத்துக்கு முதல்ல என்ன பெயர், வைரவன்பட்டிக்கு சிறப்பு என்ன, இப்படியெல்லாம் நானும் உங்கள்கிட்ட கேட்பேன். வேண்டாம், அதுக்கு பதில் சொல்லுவோம், பேசுவோம். ஆகினாலே கண்டிப்பாக உலகத்தில் சிறந்தது எப்படின்னா, ஒரு வீரனை கொண்டு போய் போரில் விட்டு பார்த்தா தான் அவனுடைய திறமைகள் தெரியும். அதே போல பேச்சாளர்களை மேடையில் விட்டு பார்த்தா தான் பேச தெரியும். அதே மாதிரி பார்க்க போனோம்னா நல்ல நட்புகள் உள்ளவர்களை பார்க்க போனால் யாருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உலகத்திலே சிறந்தது ஒரு நண்பனுடைய நட்பு தானா. ஆனால் நண்பனுக்கு சேர்ந்திருந்த நட்பு தானா. ஆகினால உயிர் காப்பான் தோழர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகினால ஊருக்கு நான் சென்று இருந்தாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு சேர்கின்றார்கள். அதுபோல இந்த ஊரிலையும் காட்டாத்தங்குடியிலையும் எனக்கு நண்பர்கள் சேர்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி இந்த நண்பர்கள்லாம் எனக்கு ஒரு பகுதியில் இருக்கணும். ஆகினாலே எப்படி நண்பர்கள் இருக்க வேண்டும், எந்த வகையில் நண்பர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா எனது உயிர் நண்பர், ஆனால் அவர் மறுபிறவி எடுத்து வந்திருக்கின்றார், நம்ம ஊரில் தான் வாழ்கின்றார். அழகர் மலையான் அந்த பேருந்தில் பாண்டி என்ற நண்பர் நமக்கு நண்பராக கிடைத்திருந்தால், அவருக்கு சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. ஆகையினால நானும் வேண்டிக் கொள்கின்றேன், அந்த பெருமாளாகப்பட்டவர் அவர் உடல்நிலை நல்லபடியாக வர வேண்டும். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். நான் எங்கே நாடகத்துக்கு போனாலும் முன்னால் வந்து தொழிலை கூட விட்டுட்டு முன்னால் வந்து உட்காந்து என்னுடைய நாடகக்கலை ரசிச்சுட்டு தான் போவார். ஆனால் அந்த அன்பு உள்ளங்கள் நல்லபடியாக வர வேண்டும், நல்லா வாழ வேண்டும், நீடோடி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று மனசார நான் வேண்டிக்கொண்டு என்னை அதிகாரம் போட்டு பேசுகிறான். ஆகையினால அவர் நல்லபடியாக இருக்கணும். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அப்படி ஒரு நட்பு எப்படி கிடைத்திருக்க வேண்டும். பாருங்க, அந்த மகளிரெல்லாம் உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு எனக்கு எப்படி ஒரு நட்புகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் தமிழன் சமையல் மேஸ்திரி திருவள்ளங்குடி 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து ஆத்துக்கு பக்கம் என்ற பாடலை பாட சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக பாடுகின்றேன். அந்த அன்பளிப்பு கொடுத்து என்னை பெருமைப்படுத்திய அந்த அன்பு உள்ளத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். நன்றி கிடந்த வணக்கம் உங்களுக்கு. நன்றி கிடந்த வணக்கம். அப்போ சூர்யா 100 ரூபா உள்ளே போகுது, நிறைய வருமானம் வரேன். சரி பார்ப்போம். 150
மாப்பிள்ளை முறை எவ்வளோ மாறி போயிருக்கா பின்னால் போனா இன்னும் ஒரு 70 ரூபாயா? அதெல்லாம் வரும் பேசாம. ஆகையினாலே எப்படி ஒரு நட்பு எங்களுக்கும் இவர்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியை பார்த்தா ஆட்டி வைத்தால் யாரொருவன் ஆடாதானே கண்ணா ஆச்சரியம் தொட்டிலே ஆடா கண்ணா நீங்கள் நடத்தும் நாடகத்தில்
நன்றி 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 இப்போ